ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜர் ஒரு தடவை தன்னோட சிஷ்யர்களோட திருமலைக்கு போகிறார். போகிற வழி திருக்கோவலூர், காஞ்சிபுரம் அந்த ரூட் வழியாக போகிறார். அப்போ வழியில் அவருக்கு போகிற பாதை ரெண்டாக பிரியறது. அதில் ஒரு பக்கம் ஒரு பெரிய பணக்காரன் ராமானுஜர் வரவே ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவருக்காக எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. ராமானுஜருடைய சிஷ்யர் அவன் எச்சான்னு பேர். எல்லா தடாபடான்னு அலங்காரம் எல்லாம் பண்ணி வரவேற்புக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ராமானுஜர் எப்போ வருவார் அப்படின்னு. அவன் ஒரு வழியில் இருக்கான். இன்னொரு வழியில் ஒரு ஏழை பருத்திக்குள்ளை அம்மாள், அவரும் அவர் மனைவியும் அங்கே வாழ்ந்துட்டுருக்கான். ராமானுஜர் என்ன பண்ணுற, முதல்ல யார் அதுக்கு போகிறதுன்றது இது வரும்போது தன்னுடைய சிஷ்யர்களை இந்த பணக்காரன் வீட்டுக்கு அனுப்புகிறார். போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு. அவள் போகிறா. அங்கே போனானாக்கா எல்லா ஏற்பாடுகளும் தடப்படாக நடந்துட்டுருக்கு. இவள் போய் சொல்கிறான், இந்த மாதிரி வரப்போகிறார் இழப்போகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் என்ன பண்ணிடுறான், அந்த பணக்காரன் ராமானுஜர் வரதை பற்றி அவன் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசைப்படுறான். ஆனால் அவன் இந்த அவருடைய சீஷர்களை சரியாகவே ரிசீவ் பண்ணலை. அவளுக்கு ஒரு ஜலம் கூட கொடுக்கல. அப்படியே வாசலே நிற்க வச்சு பேசி அவன் அனுப்பிடுறான். அவள் திருப்பி ராமானுஜர்கிட்ட சொல்கிறார். அதுவும் ராமானுஜர் கேட்டு அவள் அது மாதிரி சொல்கிறான், அவன் அவங்களுக்கு எதாவது கொடுத்தானே எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ ராமானுஜர் புரிஞ்சு போச்சு, இவள் அடியாள்களை எப்படி கவனிக்கிறோம் தெரியாமல் இப்படி பண்ணியிருக்கான். அதனால் நம்ம இவன் எப்படி இவாளை அவமானம் பண்ணி அமைச்சிருக்கான். அதனால் நம்ம இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் டிசைட் பண்ணிடுறார். அதனால் இந்த பக்கம் போகிறேன், அடுத்த பாதையில் போகிறார். இன்னொரு பாதையில் பருத்திக்குள்ளை அம்மாள் அவள் வீட்டுக்கு போகிறார். அங்கே அவர் இல்லை, வெளியில் போயிருந்தார் அவர். இப்போ அவள் வீட்டு வாசலில் போய் நிற்கிறவ அவருடைய மனைவி. அவள் ரொம்ப ஏழை. அவள் அந்த அம்மாவுக்கு அவர் நல்ல புடவை கூட கிடையாது. அதனால் அவளால் ஒரே கிழிச்ச புடவை ஊற்றின்னு இருக்கா. அதனால் அவளால் வெளியில் கூட வர முடியல. ஆனால் இப்பேற்பட்ட வந்திருக்காரு, இவ்வளோ பெரிய ஆச்சாரியர் வந்திருக்காரு. அதனால் அவளுக்கு எப்படியான அவரை ரிசீவ் பண்ணணும், அவளை கூப்பிட்டு தலையை பண்ணி போடணும் அப்படிலாம் ரொம்ப ஆசைப்படுறா. ஆனால் அவளுக்கு வெளியில் வர முடியாத நிலை. ஆனால் தன்னுடைய ப்ரெசன்ஸ், அதாவது யாராவது இருக்கா ஆற்றுலன்றதை சொல்லணுமோ, அதுக்காக அதுக்கு கையை தட்டி சத்தம் இது பண்ணுறா, கையை தூக்கி இப்படி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுறா. அப்போது ராமானுஜருக்கு புரிஞ்சு போச்சு, இவை ஏதோ ஒரு சங்கடத்தில் உள்ள இருக்கா, அவளால் வர முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கா. அதனால் அவர் என்ன பண்ணுறார், அவளுக்கு என்ன இதுக்கான காரணம் என்ன, வெறும் கையை மட்டும் காமிச்சு பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுன்றார். சரி இதுதான் இருக்கும் அப்படின்னு. உடனே தன்னுடைய அந்த மேல் அங்கவஸ்திரத்தை எடுத்து அப்படியே மடித்து தூக்கி அப்படியே அந்த ஆற்றுக்குள்ளே போடுறார். அப்புறம் அந்த பெண் அதை உடுத்திண்டு வெளியில் வர சேவிச்சுட்டு எல்லாரையும் அங்கேயே இருந்து வார்த்தையை தங்குறோம், நான் உங்களுக்கெல்லாம் தடிகை பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ ஒரு விருந்தோம்பல் அவளுக்கு. ஆனால் அவகிட்ட ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி அவளுக்கு தடிகை பண்ணி போடுறது கூட ஒன்றும் மளிகை சாமான் கிடையாது, காய்கறி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் அவள் ஹஸ்பண்ட் வெளியிலையும் போயிருக்கார். அதனால் அவகிட்டையும் சொல்லி ஒன்றும் வாங்கிட்டு வர முடியாது. அவர் உஞ்சவிருத்திக்காக போகிறார். அப்போது இவன் என்ன பண்ணுறா, எப்படியாவது நம்ம அங்கே ஒரு மளிகை கடைக்காரர் இருக்கான், அவங்ககிட்ட கேட்டு நம்ம வேணாந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மளிகை கடைக்காரன் ஒரு நல்ல பார்வை கிடையாது இந்த பெண் மேலே. ஆனால் நம்ம ஆச்சாரியனுக்காக எப்படியும் பண்ணணும் அப்படின்றதுல அவள் என்ன பண்ணுறா, சரி நம்ம போய் மளிகை சாமான் வேண்டலாம் சொல்லிட்டு வேலையெல்லாம் இங்கே இருக்க சொல்லிவிட்டு போகிறான் அந்த கடைக்கு. அவனுக்கு ஐயோ நம்ம வந்துட்டா பற்றியா அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ சொல்கிறான், இல்லை இந்த மாதிரி ஆச்சாரியர் வந்திருக்கார், நான் அவளுக்கெல்லாம் தளிகை பண்ணி போனேன், எனக்கு மளிகை சாமான் இது கூட நான் அவனுக்கு சொன்ன மாதிரி நான் இன்னொரு நாள் வரேன் நான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உடனே அவன் ஒரே சந்தோஷம், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். இவள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆற்றுல தளிகெல்லாம் பண்ணுறா. இவர் வெளியில் போனவர் உள்ளே வர்றார். வந்தோடனே ஆச்சாரியர் பார்த்து ரொம்ப சந்தோஷம் சேவிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மனைவி சொல்கிறா, இந்த மாதிரி போனேன், நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். தளிகையும் பண்ணி போடுறா, எல்லாரும் சாப்பிட்டுடுறா. சாப்பிட்டதுக்கப்புறம் அவள் அவங்ககிட்ட சொல்லியிருக்காள், ராமானுஜர் இது எல்லாமே இப்போ போனது வந்தது எல்லாமே இவர் பார்த்துட்டுருக்கார். இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் திரும்பி போகணும், அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் வரேன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறா. சரி வா அப்படின்னு நம்ம 2 பேருமே போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவரோட ஸ்ரீபாத தீர்த்தம்
எடுத்துட்டா. அதையும் வச்சுருக்கா. ராமானுஜரே சொல்றாரு, இதை எடுத்துன்னு போ, அவனுக்கு குடு அப்படின்னு சொல்றார். போய் 2 பேரும் அதை எடுத்துட்டு போய் போய் அவன் கடை வாசல்ல போய் நின்னு கூப்பிட்றா. அவனுக்கு வந்து இப்ப வந்து பார்வையே வேற மாரி இருக்கு. அவள பார்த்தோனே அப்படியே பெருமாளும் தாயாருமே வந்த மாரி இருக்கு அவனுக்கு. அவன் வந்து அப்படியே ஆச்சரியப்படுறான். என்ன இப்படி வந்திருக்கா இவ, சொன்னது பண்ணிட்டாளே அப்படின்னு. அப்புறம் அவ வந்து தீர்த்தம் குடுக்குறார் அவனுக்கு. அவன் அந்த தீர்த்தம் சாப்பிட்றார். அவ்வளோதான், அவன் உடம்புக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவனுடைய மனசு மாறுறது, அவன் என்ன அவனுக்கு வந்து அவனுக்குள்ள ஒரு சேஞ்ச் அவனுக்கே தெரியறது. அவன் வந்து அப்படியே, ஐயோ! நம்ம வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்கு இருந்தோமேன்னு சொல்லிட்டு, இப்போ அவர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி என்ன மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு. என்னோட எண்ணம் இப்படி இருந்ததுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை ஒன்றும் இல்லை, சரி உன்னோட மனசு மாறினதே பெரிய இதுதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன் இப்படிலாம் நடந்துன்றப்போ, இந்த மாதிரி இப்போ அவருடைய ஜெகதாச்சாரியர் ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நீ குடிச்சிருக்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், நானும் வரேன், நானும் அவரோட சிஷ்யராகணும் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து அவரை சேவிக்கிறேன் அப்படின்றான். அவன் போகிறான், போயிட்டு அவரை சேவிக்கிறான். சேவித்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். ஒன்ற பெரிய மனசு மாறி அவன் வந்து திரும்பி ஒரு நல்லவனாக மாறிடுறான். நல்லா மாறி நிறைய அடியார்களுக்கு வந்து கைங்கரியெல்லாம் பண்ணுறான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவன்கிட்ட ஒரு சேஞ்ச் இருந்தது. இவ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இவளெல்லாம் நன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தளிய பண்ணி போட்டு நம்ம நன்னா கவனிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா ராமானுஜர் வந்து அங்கேருந்து கிளம்புறார். பருத்திக்கொள்ளை அம்மாள்ன்ற அவருக்கு, அந்த கணவருக்கு வந்து ராமானுஜர் வந்து 72 சிம்மாசனாதிபதிகளை ஒருத்தராகவும் நியமிக்கிறார். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பக்தி, ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரிய பக்தி வந்து எவ்வளோ வசதி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து அந்த அம்மா வந்து அப்படி ஒரு மரியாதை பக்தியோடு வந்து வாழ்க்கை என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல், ஆனால் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம உண்மையான பக்தியும் உண்மையான மரியாதை அது இருந்தாலே நமக்கு போகிறோம். அதை தான் வந்து பெரும்பாலும் நம்ம கிட்ட எதிர்பார்க்க பகவான்கிட்ட ஒரு உண்மையான பக்தி தான் நமக்கு வேணும். அப்போ பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், இது ரெண்டும் எவ்வளோ முக்கியன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.